வணக்கங்க. ஸோ நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷனு. ஸோ அதில் செகண்ட் பார்ட்டு அதனுடைய கண்டினியூட்டியாக பார்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க சார். நிறைய பேர் சூப்பர் சாட்டில் பண்ணிடுறதை தாண்டி நான் லைவில் மெசேஜ் பண்ணேன், வாட்ஸ்அப்பில் பண்ணேன், இதை பண்ணேன், அதை பண்ணேன், எனக்கு மட்டும் பண்ண மாட்டேங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பண்ணா நான் யாருக்கு தான் பண்ண சொல்ல முடியும்? இதற்காக தான் நம்ம லைவ்ல ஒரு 10-15 பேர்த்துக்கு மட்டும் இது எப்படி சொல்றது, நம்ம ரேண்டமா தான் தேர்ந்தெடுக்கிறோம். புரிஞ்சுட்டீங்களா? அண்ட் தென் கொஞ்சம் பழைய நேராக இருந்தானா ஓகே. இப்ப போன வாரம் கேட்டுட்டு எகைன் மறுபடியும் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம எப்படி பார்க்க முடியும்? சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரு 10 மெசேஜ் வரும் நமக்கு. அப்படிதான் போடுறாங்க. ஸோ அதனால புரிஞ்சுக்கிங்க. எல்லாருக்கும் நான் சொல்லணும் அப்படின்னா நான் ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்துட்டு வரிசையா சொல்லிட்டே இருக்க வேண்டியதான் ஃப்ரீயா. இப்போ மற்ற வேலையை பார்க்கவே முடியாதுங்க. என்னோட கன்சல்டேஷன்ஸ்லாம் பார்க்க முடியாது. அது நல்லா புரிஞ்சுக்கேன். அண்ட் தென் இன்னொருத்தர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தேன், நான் ஒன்றும் பார்த்தேன், எனக்கு கவனத்துக்கு வந்துச்சு. பெண்களுக்கு மட்டும்தான் நான் சொல்றேங்கிற மாதிரிலாம் கமெண்ட் போட்டுருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. பார்க்குறவங்களுக்கு தெரியும் எத்தனை பேத்துக்கு நான் ரேண்டமாக எடுக்கும்போது எத்தனை பசங்களுக்கு சொல்றேன், படிப்புக்கு நான் சொல்றேன், வயதானவர்களுக்கு சொல்றேன், நான் ஹெல்த்தி சம்மந்தமாக சொல்றேன், கடன் சம்மந்தமா சொல்றேன். சரிங்களா? ஸோ அதனால திருமணம் வந்துட்டா கூட என்ன சார் பொழுதுனைக்கு திருமணமாவே கேட்குறீங்க, அப்போ கொஞ்சம் ஃபாலோ வேற எது பார்ப்பேன் நான். புரிஞ்சுட்டீங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நான் பார்க்கறது. எல்லா கொஸ்டின்ஸுக்கும் நம்ம சொல்லணும். எல்லாம் திருமணம் அப்படிங்கும்போது மேக்சிமம் திருமணம், வேலை, இதுதான் நிறைய பேர் கேட்பாங்க. அப்ப 10 கேள்வியுமே திருமணம் வேலை திருமணம் வேலை அப்படின்னா உண்மையிலேயே கஷ்டப்படுறாங்க, கடனுக்காக கஷ்டப்படுறாங்க, வெளிநாட்டுக்கு போறது கஷ்டப்படுறாங்க, அவங்களும் கேள்வி கேட்டிருப்பாங்க. அப்ப அவங்களையும் நான் தேர்ந்தெடுக்கணும்ல, அதுக்காக தான் நான் பார்க்கறதா இருக்கும். ஸோ அதனால எல்லா ஃபீமேலுக்கு மட்டும்தான் சொல்றேன் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு குற்றச்சாட்டா வருது. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஓகேங்களா? ரைட். அடுத்தது ஐயா, தங்கள் வீடியோ பதிவிற்கு மிக்க நன்றி. ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கிருந்தால் நன்மை அப்படிங்கிற வீடியோ இவர் ஒருத்தர் போட்டிருக்காரு. யாரு? ராஜ ரத்தினம் PVR 1112 அப்படிங்கிற இடத்துல இன்னொருத்தர் நீ எல்லாம் என்ன போய் கத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய பார்வையில் ஜோதிடம், ஜோதிடர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது இதுல இருந்து. சரிங்களா? அடுத்தது ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, யூசர் US1 VV91K7. இந்த ஐடி டிஃபால்ட்டா வர ஐடி அப்படியே போட்டுக்கிட்டாங்க, இவங்க பேர் கூட மாத்தல. ரைட். இதுல 2023-25 சனி பயிற்சி ஷார்ட்ஸ் போட்டுருக்கோம். எல்லாமே நெகட்டிவா சொல்றீங்களே, பாசிட்டிவா சொல்ல மாட்டீங்களாண்ணா அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. சனியை பத்தி எப்படி பாசிட்டிவா சொல்ல முடியும்? சனி செய்யும், சனியை பத்தி பேசுறோம். சனி என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது மகர ராசிக்கு சனி, மகர லக்னம், மகர ராசி, இதுக்கெல்லாம் நம்ம சனி என்ன பண்ண போகுது? பாசிட்டிவா செய்ய போதா? ஓகேவா? இது நாள் வரைக்கும் மகராசிக்காரங்க கேட்டு பாருங்க சனி என்ன பண்ணிச்சு அப்படின்னு. பாசிட்டிவா இருக்குன்னா என்ன? அப்பா இனிமேல் விலகுது, மகர ராசிக்காரங்க கொஞ்சம் மூச்சு விட போறாங்க, இப்படி இதுதான் சொல்ல முடியும் பாசிட்டிவா சொன்னா கூட. புரிஞ்சுட்டீங்களா? இது ப்ரெடிக்ஷன் ஆகாது. அதனாலதான் பார்க்கலாம் ஃபீச்சர்ஸ்ல முடிஞ்ச வரைக்கும் இந்த நெகட்டிவ் குறைச்சிக்கிறதுக்கு பாக்குறேன். ரைட். அடுத்தது ராஜ யோகாதிபதி எப்போது கெடுதல் தரும் அப்படிங்கறத போட்டிருக்கிறீங்க. ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல என் யாதவ் 6786 அப்படிங்கிற ஐடியில இருந்து, ஐயா துலா லக்னத்திற்கு குரு இயற்கை பாவராக இருந்தாலும் இந்த உதாரண ஜாதகத்தில் குரு நீச்சமாகி விட்டாரே, அப்போது பாவர் கெட்டுவிட்டால் நற்பலன் கொடுப்பார் என்கிற விதி முரணாகிறதா அப்படின்னு சொல்றீங்க. என்னதான் இருந்தாலும் 6ஆம் பாவகம் நீச்சம் அப்படிங்கிறது சுத்தமா பலமே இல்லைன்னு கிடையாது, இருக்கிறதுலயே லோயஸ்ட் பலன். ஓகேவா? 10 ரூபா நீங்க வாங்குறீங்க, 1000 ரூபா வாங்குறீங்க. அப்ப 1000 ரூபா அப்படிங்கிறது உச்சம், 10 ரூபா அப்படிங்கிறது நீச்சம் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப அந்த இடத்துல அந்த 10 ரூபாய்க்கு மதிப்பே இல்லைன்னு கிடையாது. 10 ரூபாய்க்கு ஒரு டீ குடிக்கலாம்ல, அது ஒரு மதிப்பு தானே. ஸோ அது போல 10 ரூபாங்கிறது ஒரு நீச்சத்தை குறிக்கக்கூடிய ஒரு சிம்பிள் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப அந்த அடிப்படையில் குரு பலவீனமா நிற்கிறார் அப்படின்னு எடுத்துக்கணும். என்னதான் இருந்தாலும் 6ஆம் பாவகத்தோட வேலையை இந்த குரு கண்டிப்பா கொடுப்பார் நீச்சமானாலும். ஆனா 6ஆம் பாவகம் கெட்டு போய் நிற்குதா, அதுதான் ரொம்ப முக்கியம். 6ஆம் பாவகத்தில் வேற ஏதாவது பாவகம் இருக்குதா, அப்ப இந்த குரு உச்சமானாலும் சரி பரவாயில்ல, பெருசா கெடுதல் இருக்காது. ஏன் 6ஆம் இடத்தில் பாவகிரகம் இருந்துச்சுன்னா
முக்கியமா ராகுகேதுகள் இருந்ததுன்னா அந்த வேலையை ராகுகேது தான் செய்யும், அந்த வீட்டின் அதிபதி செய்ய மாட்டார். புரிஞ்சுட்டீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இதே துலா லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல ராகு, குரு உச்சம், சரி குரு உச்சம்னா 6ஆம் இடத்தை பார்க்கும், ரைட் விட்டுருங்க. அதே நீச்சம் வக்ரம்னு வச்சுக்கோமே, அப்படி வச்சுக்கிட்டோம்னா குரு திசை சூப்பரா இருக்கும், பெருசா கெடுதல் கிடையாது. ஆனா இதற்கு முன்னாடி நடந்த ராகு திசை வச்சு செஞ்சுட்டு போயிடும், குரு திசையில முடிச்சு விடுவாரு. ஓகேவா? ஏன் 6ஆம் இடத்துடைய முழு வேலையும் அந்த வீட்டினுடைய இருக்கக்கூடிய ராகுகேதுகள் கண்டிப்பாக தரும். ஓகேவா? என்னதான் நீச்சமானாலும் கொஞ்சமாவது அதனுடைய ஓரம் அடிக்கும், அதை புரிஞ்சுக்கணுங்க. சரிங்களா? ரைட், நன்று. ரைட். ஸோ இன்னொரு இந்த ஜாதகத்திற்கு நம்ம போட்ட ராஜயோகாதிபதி எப்போது கெடுதல் தரும் அப்படிங்கிறதுக்கு இவர் ரிப்ளை பண்ணியிருக்கார் அஸ்ட்ராலஜி பாயிண்ட் ஆஃப்ல. ஸோ ஜோதிடம் ஆர்வம் உள்ளவர்கள் கூட நம்ம வீடியோஸ் பார்த்து அதுக்கு ரிப்ளைவும் பண்றீங்க, ரொம்ப நன்றி. ராஜா IQ3ZK அப்படிங்கிற ஐடி கார்டு வந்து இந்த ஜாதகத்துக்கான எக்ஸ்பிளனேஷன் அவரும் வேற விதத்துல கொடுக்குறாரு, நன்றிங்க. அடுத்ததாக ஒருத்தர் முத்துக்குமார் S2985 வேஸ்ட், இது ஃப்ரீ ப்ரிடிக்ஷன்ஸ்ல நம்மளை வேஸ்ட்னு போட்டு போயிட்டாரு. ஓகே, நைஸ் டாபிக் அண்ட் குட் எக்ஸ்பிளனேஷன். யோகேஸ்வரன் லிங்கம் 6112 பரிவர்த்தனை செய்யும் கெடுதல் அப்படிங்கிறதுல போட்டிருக்கிறீங்க, நன்றி. அண்ணாதுரை சார், உங்களுக்கு ஆன்சர் நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஆள் தான் நீங்கள். மிகவும் அருமையான பதிவு. இது தினேஷ்குமார் 4779, இது லக்ன புள்ளியின் முக்கியத்துவம், அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அடுத்தது அஜித்குமார் சூப்பர் சார், அருமையான விளக்கம் சார், என்னுடைய ஜாதகம் தெளிவான விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு லக்னம் லக்னாதிபதி பலமா பலவீனமா எப்படி கண்டறிவது அப்படிங்கிற வீடியோ, ரைட்டுங்க. அடுத்தது எல்லாமே இதுதான், ஜாதகத்தை கொடுத்துட்டு சும்மா சரி எல்லாரும் சேமா கேட்டிருக்கிறதா ஒரே கேள்வி, எனக்கு இந்த பதில் என்ன அந்த பதில் என்ன இப்படிதான் கேட்டிருக்கிறீங்க. அடுத்ததாக ஏகப்பட்ட பேரு கண்டினியூஸா கொஸ்டின் இதுதான் ஜாதகத்திற்கு பலன் கொடுத்து கேட்கறதா. ஓகே, சனி எங்க இருந்தால் நன்மை, தனுசு லக்னத்திற்கு அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டுருந்தோம். சனி எங்க இருந்தால் நன்மை அப்படின்னு ஒரு சீரீஸ் ஃபுல்லா போட்டுருந்தோம். 12 லக்னத்திற்கும் சனி எங்க இருந்தா நன்மை அப்படின்ட்டு. அதுல தனுசு லக்னத்திற்கு யாரு, லலிதா நட்ராஜன் 4171 அப்படிங்கிற ஐடியா இருந்து, யூ ஹேவ் நாட் டோல்ட் அபவுட் 12th பிளேஸ் ஃப்ரம் லக்னா ப்ளீஸ் டெல் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. தனுசு லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல சனி இருக்கிறது நல்லதா அப்படின்னா நல்லது இல்லை. நான் சொல்லியிருக்கேனா என்ன தெரியல, இப்ப நான் வேணா சொல்றேன் கேட்டுங்க. சோ தனுசு லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல சனி இருந்தா நல்லதா? கண்டிப்பாக இல்லை. ஏன்? 2ஆம் இடத்தை பார்க்கும். 6ஆம் இடத்தை சனி பார்ப்பது ஓரளவுக்கு நல்லதா இருந்தாலும் 2ஆம் இடத்தை சனி பார்க்க கூடாது. 2ஆம் அதிபதி தானே சார் சனி, அப்புறம் பார்த்துட்டு போகுது. என்னதான் பாவ கிரகங்கள், என்னதான் அந்த வீட்டின் அதிபதியாக இருந்தாலும் பாவ கிரகங்கள் பார்க்கும் இடம் அடி வாங்கும். அப்ப 2ஆம் இடத்தின் அதிபதி சனியே ஆனாலும் 2ஆம் இடத்தை பார்க்க கூடாது. அது எந்த இடத்துல இருந்து உட்காந்து பாக்குறாரு? செவ்வாயினுடைய வீட்டுல இருந்துட்டு பாக்குறாரு, அவருக்கு பிடிக்காத வீடு. ஓகேவா? இப்ப சனி சுக்கிரனோட வீட்டுல உட்கார்ந்து நிக்குது. எங்க இதே இருக்கு வச்சுக்கோமே, இந்த இடத்துக்கு சரி 8ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்குது. எங்க தனுசு லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சனி உட்கார்ந்து 2ஆம் இடத்தை பார்க்குது. ஆனா சந்திரன் உச்சமா நிக்கிறார். ஓகேவா? கார்த்திகை பௌர்ணமியில பிறந்திருக்கார். சனி சூப்பரா இருக்கும், கெடுதலை கொடுக்காது, அருமையா வெளிநாட்டுல வாசம் பண்ணி நல்லா சம்பாதிப்பாரு, பொருள் சேர்க்கை சேர்ப்பாரு. 2ஆம் இடத்தை சனி பார்க்குது. ஆனா பலன்கள் எங்கேருந்து எப்படி எடுக்கணும்? சனியை மட்டும் வச்சிருக்க கூடாது. சனி நின்ற வீட்டின் டெபாசிட்டர், எந்தெந்த கிரகம் எந்தெந்த நட்சத்திரம், பலன்கள் அப்படி டெப்தா உள்ள போயிட்டே இருக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? கேட்டது புரிஞ்சிருச்சா? ரைட். பொதுவா 12ஆம் இடத்தில் உட்காரலாமா தனுசு லக்னத்திற்கு? இருந்தா நெகட்டிவ். ஏன் நெகட்டிவ்னு கேட்டீங்கன்னா அதுக்கான ஆன்சர் இப்ப புரிஞ்சிருச்சு. ரைட், நன்றி.
அடுத்தது மிகவும் அருமை ஐயா, நன்றி. இது சுந்தரம் எஸ் 6444 6 8 12ஆம் இடத்தில் இருக்கும் சுக்கிரன் என்ன பலன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் போட்டிருக்கீங்க, நன்றி. மற்றவங்க எல்லாமே தினேஷ் குமார் ஃபர்ஸ்ட் லைக் சார் அப்படின்னு கொடுத்துக்கிறீங்க. சுக்கிர தசை புத்தி இருந்தும் தாமத திருமணம் ஏன் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தோம், அதுக்கு போட்டிருக்கிறீங்க, நன்றி. அடுத்ததாக ஓகே ஒருத்தர் வந்துட்டாரியா. 2023-25 சனி பயிற்சி பலன்கள் பிரகாஷ் 5915 அப்படிங்கிறவர். ஒருத்தன் யோகன்னு சொல்றீங்க, ஒருத்தன் யோகம் இல்லைன்னு என்ன ராசி பலன் சொல்றீங்க நீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அதனால பாசிட்டிவா சொன்னா குட், நல்ல ஜோதிடர் அப்படிங்கிறாங்க. நெகட்டிவா சொல்லும் போது அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நான் எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்கிட்டா தப்பா கூட இருக்கலாம். ஓகேவா? அவருடைய ஜாதகப்படி இப்ப இதுக்கு ராசி பலன் ஏன் சொல்றதுல நம்ம ஒரு தயக்கம் காட்டுறோம், ஏன் எதுக்கு எடுத்தாலும் நான் தசாபுத்தியை மின் பண்ணி சொல்றேன்னா, நடக்கும் சம்பவங்கள் எல்லாமே தசாபுத்தியை வச்சுதான் நடந்துகிட்டு இருக்குது, ராசியை வச்சுலாம் கிடையாது. ஓகேங்களா? அதனாலதான் என்னுடைய ராசி பலன் முன்னாடி போட்டுட்டு இப்ப குறைச்சிட்டேன் நான். அப்படி சொன்னா கூட தசாபுத்தியின் அடிப்படையில் இந்த தசாபுத்தி போனுச்சுன்னா இந்த பலன் அப்படின்னு நான் சொல்லுவேன். புரிஞ்சுட்டீங்களா? ஸோ அதனால எல்லாரும் ராசிப்படி சொல்றாங்கன்னா அது 100% நடக்காது, அது எல்லா ஜோதிடர்களுக்கும் தெரியும். தசாபுத்தி படிதான் சம்பவங்கள் நடக்கும். ஓகேவா? ஸோ அதனால பார்த்தா போதும். அவருடைய அனுபவத்தின், அவருடைய ஜாதகத்தினுடைய எத்தனை ஜாதகம் பார்த்துருக்கிறாங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அந்த பலன்களை சொல்லுவாங்க சில ஜோதிடர்கள். ஓகேவா? ரைட். அடுத்தது லக்னத்தோடு லக்னாதிபதியோடு சனி என்ன பலன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தோம். அதுல மேஷ லக்னத்தில் சனி நின்ற பலன் சொல்லவில்லையே சார் அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. மேஷ லக்னத்தில் சனி இருந்தா நன்மையா? சனி அங்க நீச்சமாகிறார். மேஷ லக்னத்திற்கு சனி என்னதான் இருந்தாலும் அவர் பாதகாதிபதி, சரராசிக்கு 11ஆம் பாவகாதிபதி சனி. அவர் அங்க லக்னத்துல உட்காந்துட்டு 7ஆம் இடத்தை பார்ப்பார். என்னதான் இருந்தாலும் சனி 7ஆம் இடத்தோடு தொடர்பு பெறக்கூடாது, நிஷ்பலம் ஆகிறார். செவ்வாய் எங்க நிற்கிறார்? உச்சமா மட்டும் ஆயிடக்கூடாது. சனி செவ்வாய் உச்சமாயிருச்சுன்னா ஜாதகம் விளங்காம போயிடும். எப்படி? மேஷ ராசிக்கு சனி 10ஆம் இடமான மகரத்துல செவ்வாய் உச்சம் இப்படி இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், ரொம்ப கான்ட்ரவர்சியான ஆளா இருப்பாரு. அப்படி இருக்கக்கூடாது. இந்த இடத்துல லக்னத்துக்கோ அல்லது செவ்வாய்க்கோ குருவினுடைய பார்வை இருந்ததுன்னா சூப்பர், அப்படி இல்லைன்னா அவ்வளவுதான். சரிங்களா? சனி செவ்வாய் காம்பினேஷன் லக்னத்தோடு லக்னாதிபதியோடு உச்சமாக தொடரும் கூட எந்த ஒரு சுபத்துவம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அவர் தான் அதிரி புதிரியா தான் பேசுவார், நடவடிக்கை எல்லாமே அப்படித்தான் இருக்கும். ரொம்ப அதை கான்ட்ரவர்சியா சொல்லுவார்னு சொன்னார்ல, அது மாதிரி எடுத்துக்கணும். ஓகேங்களா? நன்றி. அடுத்ததாக எதற்கு ஜோதிடம் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அட் பாரதி காளி அப்படிங்கிறவர், சார் I am Mesha Lagnam, Rishabha Rasi. I have Rahu in Mesham. Currently Guru Dasa Rahu Buddhi is going. My February 2024 Sunny Dasa started. My question: will Rahu lose its energy? Will Rahu lose its energy and stop making problem after Sunny Dasa start? மிருக சிரீஷம் செகண்ட் பாதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. உங்களோட கேள்வி என்ன இருக்குது? குரு தசை, கரண்ட்லி குரு தசா, ராகு புத்தி இஸ் கோயிங். ஓகே, பிப்ரவரி சனியினுடைய தசை போகுது. நீங்க சனியை பத்தி நீங்க குருவே இல்லையே, ராகு பத்தான சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. ராகு மேஷத்துல நிக்குது, ரைட்டு. கரண்ட்லி குரு தசா ராகு புத்தி ஓகே. பிப்ரவரி ஆன்வர்ட்ஸ் 2024 ஆன்வர்ட்ஸ் சனி தசா போகுது. சனி எங்க நிக்குது அதை நீங்க சொல்லவே இல்லை. ஸோ தெளிவா சொல்லாம கிரகங்களின் ஒரு கிரகம் 2 கிரகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஃபுல் ப்ரிடிக்ஷன் சொல்ல முடியாது. நீங்க கேட்குற ஒரு கேள்விக்கு இருந்தாலும் அதற்கு மற்ற கிரகங்களுடைய தொடர்பு இல்லாம அந்த ஒரு கேள்விக்கான பலனையும் சொல்ல முடியாதுங்க. சரிங்களா? ரைட்.
அடுத்தது இன்னொருத்தர் சனி பயிற்சி பலன்களை வரதராஜன் 9372 உண்மைதான், எங்க அப்பாவுக்கு அப்படிதான் இருக்கு சனி பயிற்சி. நம்ம நெகட்டிவா சொல்றேங்கிறீங்களா? அப்படி நெகட்டிவா சொன்னதுக்கு ஒருத்தர் ஆமா உண்மைதான் அப்படின்னு போட்டிருக்காரு. என்ன பண்றது புரியல. மறுதிருமணம் உண்டா இல்லையா அப்படிங்கிறதுக்கு சுபா 6621 இது புரியல அப்படின்னு போட்டிருக்காரு. நாட் கிளியர்லி நல்ல நாள் பார்ப்பது எப்படி அப்படிங்கறதுல ஏஆர் துரை KT5SY நாட் கிளியர் சம்திங் மறைக்கிறாரு அப்படின்ட்டு சொல்றீங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. நல்ல நாள் பார்ப்பது நம்ம எளிய முறையில் தான் சொன்னோம். அதில் உள்ள இந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ்னா உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? ஸோ அதனால அதுதான் சொல்லியிருப்பேன். தாரபலத்தை வச்சு தான் நல்ல நாள் பார்க்க சொல்லியிருப்பேன் நான். மற்றபடி உங்களுக்கு பெருசாலாம் மறைச்சி நான் ஒன்றும் பெருசா சொல்றது கிடையாது. ஓகேங்களா? என்னதான் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம செய்யக்கூடிய அது சூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அது உண்மையிலேயே சரிதானாங்கிற டவுட் வேணா உங்களுக்கு வரலாம். அதுக்கு தான் நீங்க ஜோதிடர்கள்ட்ட வருவீங்களே தவிர, ஆனா இதெல்லாம் ஓரளவுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அதுக்கெல்லாம் நீங்க ஜோதிடத்தை வரணும்னு அவசியம் இல்லை. பயப்பட வேண்டாம் இப்படிங்கிற இதுக்காகத்தான் நம்ம வந்து நிறைய வீடியோஸ் தெல்ல தெளிவாக போட்டுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அதனால ராசி பலன் நல்ல நாள் பார்க்கறதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். அதுக்காக நம்ம ஜோதிடத்தை வரணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? தஞ்சாவூர் பொண்ணு அப்படிங்கிற ஐடியா, இந்த வாழ்க்கை கொடுமையா இருக்கு ராசி பலன்கள் சனி பயிற்சியில போட்டிருக்கிறோம். அவங்களும் போட்டிருக்கிறாங்க அதே மாதிரிதான். சனி பயிற்சி நன்மை கொடுக்குன்னு சொன்னா ஏன் அவங்க நன்மைன்னு சொல்லவில்லை? அடுத்ததாக பிரபு பாலாஜி குட் 9033 உங்கள் ஜாதகப்படி ராகு தசாபுத்தி அந்தரம் என்ன பண்ணும் அப்படிங்கிறதுல குட்னு போட்டிருக்காரு. ரைட், தேங்க்யூ சதீஷ். மற்றவங்க எல்லாருமே டேட்டா பர்த்தை கொடுத்துட்டு தான் ஒருத்தர் போட்டிருக்காரு திட்டி. சனி எங்க இருந்தாலும் நன்மை கடகலக்கணம் போடா ஃபுல் அப்படின்னு போட்டிருக்காரு. சக்தி வேலன் M401 அப்படிங்கிற ஐடியில இருந்து. ஜோதிடத்தில் மறைமுக திருமண வாழ்க்கை தேவராஜ் சரி பாருங்க. டியர் சனதேஜுவா டியர் சனதேஜு அப்படிங்கிற ஐடியில இருந்து தேர்ட் மேரேஜ் பாவகம் எது அப்படின்னு போட்டிருக்கிறீங்க. நான் அப்படி எடுக்கிற ஆள் கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் மேரேஜுக்கு இந்த பாவகம், செகண்ட் மேரேஜுக்கு 11வது பாவகம், தேர்ட் மேரேஜுக்கு 3வது பாவகம் அப்படின்னு கிடையாதுங்க. புரிஞ்சுட்டீங்களா? திருமணம் அப்படின்னா 7வது பாவகம் சுக்கிரன். இந்த 2 பாவகத்தை வச்சுட்டு தான் திருமணம். 3வது திருமணம் பண்ணாலும் திருமணங்கிற ஃபார்மேட்ல தானே பண்றீங்க. பொண்ணை தானே கல்யாணம் பண்றீங்க. அப்போ பொண்ணை ஒருத்தவங்க கல்யாணம் பண்றாங்கன்னா அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தாம்பத்தியம் அந்த 7ஆம் இடம் தான் தாம்பத்தியத்தை கொடுக்கும். சுக்கிரன் தான் தாம்பத்தியத்தை கொடுக்க போறார். ஸோ அப்ப எத்தனை திருமணம் பண்ணாலும் இந்த கிரகம், இந்த பாவகம், இந்த பாவகாதிபதி 7ஆம் இடம் 7ஆம் பாவகம் சுக்கிரன், இதை வச்சுதான் எத்தனை திருமணம்னாலும் நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? நன்றி. கடகலக்கணத்திற்கு சுக்கிரன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கராஜு அப்படின்னு சொல்லிட்டு 7219 ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கிருந்தால் நன்மை கடக லக்னத்திற்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. கடக லக்னத்திற்கு சுக்கிரன் ஒவ்வொன்றா சொல்ல முடியாதுங்க. கடக லக்னத்திற்கு சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருந்தால் நன்மைதான், 11ஆம் பாவத்துல இருந்தாலும் நன்மைதான், பாதகாதிபதி இருந்தாலும் இருக்கக்கூடாது. இருந்தாலும் 3, 6, 10, 11 உபசயஸ்தானத்துல இருந்தா இருக்கலாம். அப்ப 11ஆம் இடம் வருது. சரிங்களா? 6ஆம் இடம் நியூட்ரலான இடம். கடகலக்கணத்திற்கு 6ஆம் இடம் குருவினுடைய வீடு. அந்த இடத்துல பொதுவா எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் பெருசா கெடுதல் பண்ணாது. ஓகேவா? அடுத்தது 12ஆம் இடம் தி பெஸ்ட், இருக்கிறதுலே பெஸ்டான பிளேஸ். 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது நன்மை. 12ஆம் இடத்தில் சுக்கிரன் நட்பு வீடு, மறைவு கிடையாது சுக்கிரனுக்கு. சூப்பர். ஓகேவா? 3ஆம் இடம் சூப்பரோ சூப்பர். 3, 6, 10ஆம் இடத்துல ஓரளவு குறைதான் நிஷ்பலமாகிறார். 11 மற்றும் 12 3, 6, 11, 12 இருக்கிறதுலே பெஸ்டான இடம். சரிங்களா? நன்றி. அடுத்ததாக இன்னும் 3 வீடியோ போகும் போல இருக்கு. அவ்வளோ வந்து ஸோ ஒருத்தர் திட்டியே அனுப்பிட்டாரு திலீப் நாராஜ் அப்படின்னு சொல்லிட்டு.
இல்லை சனிப்பெயர்ச்சி. சனிப்பெயர்ச்சி பேசும்போது அந்த கோபத்தை நம்மளுக்கு திருப்பி விட்டுறாரு, வேற ஒன்றும் இல்லை. சொந்தத்தில் திருமண ஜாதகம் எப்படி இருக்கும்? பிரியம் 8905 அப்படின்னு சொல்லிட்டு எப்போது திருமணம் அப்படிங்கிற வீடியோ போட்டு நம்ம அது கேட்க. சொந்தத்தில் திருமணம் அப்படிங்கும்போது சிம்பிள்ங்க. உங்களுடைய ஜாதகத்தில் 7ஆம் பாவகம் திருமணம் நடத்தக்கூடிய கிரகம் இது 7ஆம் பாவகாதிபதியா சுக்கிரனா? இந்த 2 கிரகம் எந்த பாவகத்தோடு தொடர்புல நிக்குது? இது 4ஆம் இடத்துல நிக்குதா, சந்திரனோட இருக்குதா? அப்ப தாய் வீடு, தாய் சம்பந்தமான பகுதியிலிருந்து உங்களுக்கு வரும். தாய் மாமன் உறவுகள் வழியாக வரும். 9ஆம் பாவகத்துல நிக்குதா, 9ஆம் பாவகாதிபதி சேர்ந்து நிக்குதா, தந்தை வழி அப்படிங்கிற அமைப்பு கொடுக்கும், அத்த வழியாக வரும். அல்லது புதனோட சேர்ந்து நிக்குதா, கண்டிப்பாக ஏதோ ஒரு மாமா பொண்ணை தான் நீங்க கல்யாணம் பண்ண போறீங்க. அது அப்பா வழியா இருக்கலாம், அம்மா வழியா இருக்கலாம், அத்தை பொண்ணு அப்படின்னு தெளிவா சொல்ல முடியும். ஓகேங்களா? ரைட், நன்றி. அடுத்ததாக அடுத்தது 2023-25 சனி பயிற்சியில யாரு அட் LAVS 3398 அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, நீங்க தான் இப்படி சொல்றீங்க அப்படின்ட்டு கமெண்ட் போட்டிருக்காரு. சனி பயிற்சி, சனியை பத்தி பேசணும் அப்படின்னா சனி யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதனாலதான் அந்த படம் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு அது மற்றவங்க சொல்றதுனால நீங்க ஏத்துக்க வேணாம், அதே போல நான் சொல்றதுனாலையும் நீங்க ஏத்துக்க வேணாம். நான் சொன்ன பலனோ அல்லது மற்றவங்க சொன்ன பலனோ எது உங்களுக்கு நடக்குது அப்படிங்கிறத பாருங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இது உண்மையா இருக்கும்ல, முக்கியமா 100% இது உங்களுடைய நியரஸ்ட் சரியான ஒரு பலன் எடுக்கிறதுக்கு சரியாக உறுதுணையா இருக்குமா? அதனால எந்த பலன், யாரு சொன்ன பலன் நமக்கு நடக்குது, அப்ப இதுதான் கரெக்ட் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். சரிங்களா? ரைட். அடுத்ததாக இன்னொருத்தர் பி சிவகுமார், சனி பயிற்சி 2023 பி சிவகுமார் 4328 தெரியாம பார்த்துட்டேன் உங்க வீடியோவை, நல்லா இருப்ப போயா அப்படின்னு போட்டிருக்காரு. சனியை பத்தி நம்ம போடும்போது நெகட்டிவா சொன்னது ஏத்துக்கல அப்படின்ட்டு புரியுது. சரி, அடுத்ததாக சனி எங்கு இருந்தால் நன்மை? எனக்கு விருச்சிக லக்னத்தில் சனி இருக்கிறார். விருச்சிக லக்னத்தில் என்ன பலன்? லக்னத்துல சனி இருக்கலாமா? இப்பதான் சொன்னேன், மேச லக்னத்துல சனி இருக்கலாமான்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். விருச்சிக லக்னமாக இருந்தாலும் சனி அங்க இருக்கக்கூடாது. லக்னத்துல சனி இருந்துச்சுன்னா 7ஆம் இடத்தை பார்க்கும். 7ஆம் இடம் ரொம்ப முக்கியம் தானே, திருமண வாழ்க்கையில கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய பாவகம். ஸோ அதனால அந்த இடத்துல இருக்கக்கூடாது. சரிங்களா? ரைட். இதே அமைப்பு தனுசு லக்னத்துக்கு எடுத்துக்கலாமா? தனுசு லக்னத்துக்கு சனி லக்னத்துல இருக்கலாமா? இருக்கலாம். இணையாது. லக்னத்துல இருந்தா அப்ப 7ஆம் இடத்தை பார்க்காதான், பார்க்கட்டும், பார்த்தா நல்லது. ஆனா விருச்சிக லக்னத்திற்கு 7ஆம் இடத்தை பார்க்க கூடாது. சரிங்களா? நன்றி. செல்வகுமார் 6885 சனி பயிற்சி பலன்கள் பைத்தியம் அப்படின்னு நம்மளை திட்டிருக்காரு. ரைட். அடுத்தது இன்னொருத்தர் புனிதா புனிதன் சாரி புனிதா நிதா அப்படின்னு போட்டு 6607 அவர் ஓகே அப்படின்னு சனி பயிற்சிக்கு தான் போட்டிருக்காரு. ஸோ அதனால நிறைய பேர் திட்டி தான் போட்டிருக்காங்க. சனி பயிற்சி எடுத்தா நிறைய பேர் திட்டுறாங்க. சஞ்சீவி TR2EC அப்படின்ட்டு பைத்தியக்காரன் அப்படின்ட்டு திட்ட போட்டிருக்காங்க. அதே வீடியோ சனி பயிற்சி படங்கள்ல இன்னொருத்தர் ஜெயசீலன் ராஜேந்திரன் 5728 அப்படிங்கிற அடியிலேருந்து இன்னைக்கு தான் வண்டி காணாம போச்சு. நல்ல படங்களா? மிதுன விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு தான் வண்டி காணாம போச்சு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஸோ இப்போ நெகட்டிவ் பலன் சனி கொடுக்குறார். விருச்சிக ராசிக்கு சனி நல்லது தானே, 4ஆம் இடத்தில் கேந்திர பலம் ஏறுவது நன்மை தானே, எல்லா வீடியோவும் போட்டிருப்பாங்க எல்லா ஜோதிடரும். அப்போ ஏன் காணா போச்சு நமக்கு போட்டிருக்காரு. நான் சொல்லியிருக்கிறேன், 4ஆம் இடத்தில் சனி வந்துச்சுன்னா இது போன்ற தொல்லைகளை கொடுக்கும், கொடுத்துருச்சு. ரைட். அடுத்தது
ஒருத்தர் தெளிவா சொல்லிருக்காரு, கிருஷ்ணன் 6240 போயாயோ ஆல்ரெடி கஷ்டத்துல கஷ்டத்தை பார்த்தாச்சு, இனிமே எதுக்கு வந்துச்சு, தொலைச்சிடுவேன் தொலைச்சி அப்படிங்கிற மாதிரி என்னை திட்டிருக்காரு. ஆல்ரெடி கஷ்டத்துல இருக்கிறோம். இப்ப இந்த சனி பயிற்சியும் பெருசா விருச்சிக ராசிக்கு மிதுன ராசிக்கு சொல்லும் பொழுது, இந்த சனி பயிற்சி மிதுன ராசிக்கு நல்லது தானங்க. ஏன் மிதுனத்துல அஷ்டமச்சனி விலகிடுச்சுல, அப்படிங்கும் போது அதை இனிமேலும் வந்துச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. ரைட். அடுத்தது சனிப்பெயர்ச்சிக்கு, டே மென்டல் என்ன தப்பா சொல்ற, சனிப்பெயர்ச்சியை தொட்டா நெகட்டிவ் பலன் சொன்ன நான் திட்டுவேன். இதுதான் இந்த ஃபார்மேட்ல தான் இருக்குது. ஸோ நெகட்டிவா மட்டும் சொல்லாதீங்க, யாரும் நெகட்டிவா சொல்லாதீங்க. மக்களுடைய மனநிலையை பாருங்க, நெகட்டிவா மட்டும் சொல்லக்கூடாது. என்னதான் ஒரு ஓட்ட ஜாதகமா இருந்தாலும் ஆனா உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா உள்ளதை உள்ளபடி சொல்லவும் கூடாது நெகட்டிவா இருந்துச்சுன்னா. ஓகேவா? முடிந்த அளவு நம்ம பாசிட்டிவா தான் சொல்றோம். சொல்ற அந்த நெகட்டிவா உங்களால ஏத்துக்க முடியல. ஓகேவா? ரைட். இன்னொருத்தர் பாருங்க, சபேஷ் ரேணுகா 72 அவங்க மேஷ ராசி சனி பயிற்சி பலன்கள்ல கமெண்ட் பண்ணிருக்காரு. மேஷம் தான் 95% எல்லாரும் சொல்றாங்க, நீ என்னன்னா தத்திரியம் பிடிச்ச மாதிரி பேசுறா அப்படின்னு சொல்றாங்க. மேஷராசிக்காரர்களே, நீங்க பாருங்க இந்த 2023 எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்க. ஓகேவா? சனி பெயர்ச்சி யோகம் தானே, நல்ல இடத்துக்கு தானே போயிருக்கு, அப்படின்னா நல்லா இருக்குன்னு தானே. மேஷராசிக்காரங்களாம் ரியலைஸ் பண்ணுங்க, உங்களோட ஜாதகப்படி எந்த அளவுக்கு துன்பம் அனுபவிச்சிருப்பாங்கிறது மேஷராசிக்காரங்க தான் தெரியும். ஓகேங்களா? ரைட். அடுத்தது சனி பெயர்ச்சியை தொட்டா எல்லாரும் கொஞ்சம் இன்னொருத்தர் சனி பெயர்ச்சி 2000 எந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை அப்படின்னு அதிர்ஷ்டம்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல ஒருத்தர் எப்படி போட்டிருக்காரு, பிரபா பக்ஸ் எஸ்ஆர் 8297, ஐயா நீங்கள் நலமுடன் வளமுடன் வாழ்க, ஏதோ அவருக்கு பாசிட்டிவா சொல்லியிருக்கிற போல இருக்கு. அதனால சிவராஜ் யோகம் தரும் சிறப்பு என்ன, நக்கீரன் K 4904 explained extraordinary the variation of the யோகம், வெரி குட் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ அதனால யோகம் பாசிட்டிவ் இதெல்லாம் சொன்னோம்னா நமக்கு நிறைய லைக்ஸ் வருது, நிறைய பேர் சொல்றாங்க. நெகட்டிவா சொன்னா திட்டி அனுப்புறாங்க. இது ஒண்ணு மட்டும் நமக்கு தெளிவா புரியுது. இது ஒவ்வொரு கமெண்ட் ஷிப்லயும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதுதான் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்குது, வேற ஒண்ணும் இல்லை. இன்னொருத்தர் வந்து சனி பயிற்சி படங்கள் போட்டிருக்காரு, மின்ஜுனஸ் I8297. ஒரு மனிதன் நல்லா இருப்பான், எப்ப அவன் ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சானோ அப்ப இருந்து அவனுக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு ஒரு பொதுவா கமெண்ட் போட்டிருக்காரு. ஓகே, சரிங்க. அடுத்தது வர்க்கோத்துவமான கிரகம் என்ன செய்யும். அதுல விஜய் டிவி ஷோஸ் B2732 அப்படிங்கிற ஐடியில இருந்து உச்ச குரு வர்க்கோத்தமம் பட் வக்ரம் சூப்பரா இருக்கும். ஓகேவா? உச்ச குரு வக்ரமாய் நிக்குது, அப்ப நீச்சம் அண்ட் வர்க்கோத்தமம் மறுபடியும் இழந்த பலத்தை திருப்பி பெறுதுன்னு அர்த்தம். ஸோ கன்ஃபார்மா சூப்பரா இருக்கும், நோ டவுட்டட். ரைட். அடுத்தது மிதுன லக்னத்திற்கு 7ல் சனி இருக்கு, லக்னத்தில் சூரியன் பிளஸ் குரு என்ன பலன், கன்ஃபார்மா பெட்டரா இருக்கும், கெடுதல் கிடையாது. சனி 7ஆம் பாவகத்தில், ஓகேவா, லக்னத்தில் மிதுன லக்னத்திற்கு 7ல சனி இருக்குது, லக்னத்துல சூரியன் பிளஸ் குரு, ஓகேவா, 7ஆம் பாவகம் இங்கே அடிவாங்கி நிற்பது நல்லது. சனி இருக்குது அண்ட் சூரியன் வித் குருவோட இணைந்து கிட்டத்தட்ட அஸ்தங்க தோஷத்துல இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ கன்ஃபார்மா நல்ல திருமண வாழ்க்கை இருக்கும். ரைட். அடுத்தது அனைத்து கிரகங்களும் ராகு சாரம். ஸோ இதுல நன்றி ஐயா. கும்பத்தில் சனி ராகு சாரம், ரிஷபத்தில் ராகு, சிம்ம லக்னம் 10ல் ராகு, 7ல் சனி, சனி திசை எப்படி இருக்கும் ஐயா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க.
சிம்ம லக்னம் 10ல் ராகு. சரிங்களா? சிம்ம லக்னம் 10ல் ராகு. மேஷத்துல, மேஷம் தானே, 8 9 இல்ல, சிம்ம லக்னம்னா ரிஷபத்துல. ஓகேவா? கும்பத்தில் சனி, ராகு சாரம். ரிஷபத்தில் ராகு, சனி 7ல். சனி திசை கொஞ்சம் டல்லா தான் போகும், கவனமா இருந்துக்கணும். சரிங்களா? அடுத்தது ஹரிதா 302 சனி பயிற்சியில போயா நீயும் உன்னோட ஜோசியமும் அப்படின்னு போட்டிருக்கிறீங்க. அடுத்தது ஜெய் ஸ்ரீ சனி தேவ்ஜி அப்படின்னு போட்டிருக்காரு ஒருத்தர். ஸோ சனி பயிற்சியை பத்தி நிறைய பேர் திட்டி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. மறுபடியும் ஒரு ஜாதக கட்டத்தில் வக்ரம் என்ற எழுத்தை வைத்து குறிக்கும் எனது ஜாதகத்தில் தனுசு ராசியில் குருவா என உள்ளது என்றால் என்ன? வா அப்படின்னா வக்ரம்னு அர்த்தம். வான்னு வச்சா என்னன்னு கேட்டுக்கிறாங்க. அழகான மனைவி யாருக்கு அமையும் அப்படிங்கிற வீடியோ கீழே தமிழ் செல்வன் 6756 அப்படிங்கிற ஐடியா. வா அப்படின்னா வக்ரம்னு அர்த்தங்க. சரிங்களா? ஸோ ஒரு டீட்டெயில்ஸா கொடுத்துட்டு ஜாதகத்துக்கு பலன் கேட்குறீங்க. அடுத்தது சனி பயிற்சி. சனி எங்க இருந்தால் நன்மை? மேஷ லக்னம். நன்றி ஒருத்தர் போட்டிருக்காரு. ஓகேங்களா? ஒருத்தருக்கு 45 வயதாகியும் திருமணம் இல்லை, ஏன் அப்படிங்கிற வீடியோ போட்டிருந்தோம். அதுல ராமசாமி 3431 அப்படி போட்டிருக்காரு. ஐயா இதை விட இது என்ன பிரமாதம், எனக்கு 60 வயதாச்சு கல்யாணம் ஆகல அப்படின்னு போட்டிருக்காரு. சரிங்களா? ஒருத்தன் சிறப்பாக இருக்கும் என்று சொல்கிறார், ஒருத்தர் எதிராக சொல்கிறார். சனி பயிற்சிக்கு அவங்களுடைய பார்வையில இருக்கலாம். சரிங்களா? அடுத்ததாக ஸோ டைம் ஆயிடுச்சா? எஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதை ஸ்டாப் பண்ணிக்கிறோம். அடுத்த வீடியோ கண்டினியூ ஆகும். சரிங்களா? ரைட், நன்றி.